நான் நிலத்தில் உட்கார்ந்து 10 வருஷம் என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் கீழே விழுந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைதளங்களில் வலம் வரக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்ராஹிம் ஷர்மிளா என்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி, இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். அவருக்கு 10 வருஷமாக உடம்பு முடியாமல் இருந்ததாகவும் பலதரப்பட்ட சிகிச்சை முறையை அவள் கையாண்டும் அவருக்கு பலன் கிடைக்கல. கடைசியாக இந்த ஃபாதர்கிட்ட போனேன். அவர் என்ன ஆசீர்வாதம் செஞ்சார், அதோடைய இந்த நோயெல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அந்த ஃபாதரை அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறாரு. இது நிறைய மக்கள் பார்த்துருக்குறாங்க, நிறைய தடவை ஷேர் செய்யப்பட்டிருக்குது. இதில் என்ன உண்மை நிலைமைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறித்தவ மதத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. கர்த்தரை அணு அளவு விசுவாசம் வைத்திருக்கிறவர் கூட அவருக்கு சில அற்புதங்கள் நிகழ்த்தலாம் என்று சொல்லி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அவர் வித்தியாசமான முறையில் லாங்குவேஜ் பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை பிடிப்பார், பேய்களை ஓட்டுவார், நோய்களை குணப்படுத்துவார், விஷம் தரக்கூடிய ஒரு பொருளை கூட அவர் அதை சாப்பிட்டு அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சில ஃபாதர்மார் என்ன செய்வான்னு கேட்டால், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்களில் 100க்கு 90% மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே அறியாத மக்கள். அதில் ஒரு 10% மக்கள் வருவாங்க. அவங்க முன் வரிசையில் இருப்பாங்க, வரிசையில் இடையில இருப்பாங்க, கடைசியில் இருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபாதர் இவர் செட் பண்ண ஆக்கள். அதாவது இவர் என்ன செய்வார், கர்த்தருடைய பேரை சொல்லி அவங்கள தொடுவாங்க அல்லது ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னதோடையே இவரால் செட் பண்ணப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க, கத்துவாங்க, துடிப்பாங்க. ஏதோ வித்தியாசம் நடந்த மாதிரியெல்லாம் அந்த மக்களாக அவர்கள் நடிச்சு காட்டுவாங்க. இந்த ஃபாதர்கிட்ட ஏதோ ஒரு பவர் ஒன்று இருக்குது, அதனால தான் எப்படி நடக்குதுன்னு சொல்லி வந்திருக்கிற பாமர மக்கள் நம்புவாங்க. அப்போ இது அம்பலப்படுத்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் இருக்குது. இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் திட்ட தெளிவான பொய் பித்தலாட்டம், மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி ஆக்களை ஏற்கனவே செட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்ட வீடியோக்கள், தெளிவாக பேசப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் ஏராளமாக இருக்குது. அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண சொல்லுவாங்க, அது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணால் மக்கள் நம்புவாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுற வீடியோக்களும் கூட சமூக வலைதளங்களில் நமக்கு பார்க்கலாம். மற்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் ஷர்மிளா என்கின்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த ஃபாதர் நிகழ்த்தி அற்புதம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறது மட்டுமல்ல, இவக்கு பலன் கிடைச்சதுனால இன்னும் நிறைய பேரை கூட்டி வந்ததாகவும் அவள் சொல்கிறா. அதில் இன்னொருத்தர் சிங்களத்தாலையும் பேசுகிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு களத்தில் பிடிப்பு இருந்ததாம், அது இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு குணமானதாக அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு. அப்போ இதுவில் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும் பார்த்தா, இவங்க எல்லாருமே யாருன்னா காசு கொடுத்து செட் பண்ணப்பட்டுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான அற்புதம் இருக்குன்னு சொன்னால், ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொன்னால், இவர் என்ன செஞ்சுருக்கணும், நிறைய மக்கள் ஹாஸ்பிட்டல் வழியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வர சொல்லி கர்த்தரோட பேரால் நான் அவங்கள சோமாக போகிறேன் என்று சொல்லி ஒரு 10-15 மினிட்டில் ஹாஸ்பிட்டலில் அப்படியே காலி பண்ணிடலாம். ஏன்னா இவர்கிட்ட தானே பவர் இருக்குது. அப்போ அதை பண்ண மாட்டார். அதே மாதிரி புற்றுநோய் வைத்தியசாலையில் நிறைய மக்கள் இன்றைக்கும் நாளைக்கும்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்மார் சொல்லுவாங்க உங்கள் உடம்பில் ஒரு கட்டி இருக்குது, புற்றுநோய் கட்டு இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் நீக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் நம்முடைய இந்த திருச்சபைக்கு வந்தீங்கன்னா உங்களோட அந்த கட்டி அப்படி நாம் கர்த்தரோட பேரை சொல்லி காணாமல் பண்ணுவோம், குணப்படுத்திடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறத அந்த புற்றுநோய் வைத்தியசாலைகள் எல்லா மக்களையும் வர சொல்லி உங்களுடைய புற்றுநோயை கர்த்தரோட பேரால் நாம் நீக்க போகிறோம்
என்று சொல்லிட்டு நீக்கலாமா இல்லையா? அந்த அற்புதத்தை நிறுத்தி காட்டலாமா இல்லையா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது பித்தலாட்டம்னு தெரியும். அப்படி அவங்க செய்ய பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பித்தலாட்டம், அவங்களுடைய போலியான அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் திட்ட தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. அதே போல் நாம் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினான அடியானுக்கு நோய் வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ளணும்னு சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன? அந்த நோய் அல்லாஹ்வுடைய சோதனையினதை புரிஞ்சு கொள்ளணும். அதற்கான துஆக்கள், பிரார்த்தனைகள் இறைவனத்தில் நமக்கு வைக்கலாம். அதல்லாமல் அந்த நோய்க்காக வேண்டி மருத்துவம் பார்க்கலாம். இறைவனுக்கு இணை வைக்கின்ற மருத்துவம் அல்ல, இறைவனுக்கு இணை வைக்காத நமக்கு தெரிந்த மருத்துவங்களை பார்த்து அந்த நோய்க்கான நிவாரணத்தை தேடலாம். இந்த முறைகளைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி அல்லது மாற்று மத தெய்வங்களை நம்பி அந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களா? கிடையாது. அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மாற்று மதத்தவர்கள் அவருடைய கடவுளின் பெயரால் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே இறைவனுக்கு இணை வைக்கின்ற காரியமாக ஆகிவிடும். அதனால் அதை இறை தூதர் அவர்கள் ஒரு நாளும் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டார்கள். கர்த்தர் என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒரு கடவுளாக நம்புகிறார்கள். நாம் அவரை ஒரு இறை தூதராக, அல்லாஹ்வுடைய இறை தூதராகத்தான் நாம் நம்புகிறோம். ஈசா நபி எல்லா நோய்களையும் குணப்படுத்துவார் என்று சொல்லி குர்ஆனில் இருக்குதா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? ஈசா நபி அவர்கள் கூட ஒரு சில நோய்களை குணப்படுத்தினாங்க. அந்த செய்தி குர்ஆனில் வருது. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பேரினால, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சில நோய்களை குணப்படுத்தியதாக வருது. அப்போது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் ஈசா நபியை குணப்படுத்தினாங்கன்னு சொன்னால், அப்போ நாம் டைரெக்டாக போய் ஈசா நபிட்டு கேட்கலாமா? அப்போ நாம் யார்கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஈசா நபியை கடவுளாக்குகின்ற ஒரு தெளிவான வழிகேட்டைத்தான் இவர்கள் மக்கள் மத்தியில் சூசகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஷர்மிளா என்கின்ற இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக விளங்குது. இவர்களுக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டு, காசு கொடுக்கப்பட்டு, அல்லது ஏதோ ஒரு முறையில் இவர்களுக்கு உதவி செய்யப்பட்டு தான் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் சொல்கிறார்களே தவிர, இவர்களை உண்மையாகவே சோதிக்கப்பட்டால் இவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களுமே, இவங்க செய்கிற அனைத்து விஷயங்களுமே போலியானது என்றதை தெல்ல தெளிவாக நிரூபிக்கலாம். இது போன்ற வழிகேடுகள் காலத்துக்கு காலம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வழிகேடுகளை நாம் சரியாக புரிந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நாம் பின்பற்றக்கூடிய அந்த வாய்ப்பினை இறைவன் தந்தருள்வானாக.